Hi students, நம்ம 21st chapter பார்த்துட்டு இருக்கோம். என்ன சாப்டர்னா health and diseases அந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா அப்யூஸ், அதாவது ட்ரக் அப்யூஸ்னால் என்ன, அதில் இருக்க டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ ட்ரக் அப்யூஸ் பண்ணுறவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், எப்படி அந்த ட்ரக் அப்யூசஸை ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண வைக்க முடியும், அவங்கள திரும்ப எப்படி ஒரு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர முடியும்னு பார்த்தா தான் ட்ரக் டி அடிக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டொபாக்கோ அப்யூஸும் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 304 இருக்குது. Tobacco abuse. Tobacco is obtained from the tobacco plant Nicotiana tabacum and Nicotinum rustica. அதாவது இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா டொபாக்கோ பிளானட், அதாவது என்னென்ன பிளான்ட்னா நிக்கோட்டினா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டினா ரஸ்டிகா அப்படிங்கிற அந்த ரெண்டு பிளான்ட்லேருந்து தான் இந்த டொபாக்கோவை அப்டைன் பண்ணுறாங்க. The dried and curd leaves of this young branches make the commercial tobacco used worldwide. So இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ட்ரையான கியூர்டு லீவ்ஸ் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதாவது யங் பிரான்ச்சஸ் சின்ன சின்ன கிளைகளில் இருக்கும். ஸோ அதைத்தான் கமர்ஷியல் டொபாக்கோவாக மாற்றி கமர்ஷியல் டொபாக்கோவாக இருக்குது, வேர்ல்டு வைடில் அதை யூஸ் பண்ணுறாங்க. Addiction of tobacco is due to nicotine, a alkaloid present in it. அதாவது இந்த டொபாக்கோ அடிக்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அது எங்கே இருக்குன்னா அதில் இந்த டொபாக்கோவில் இருக்கும். ஸோ நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு ஆல்கலாய்ட் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கும். நிக்கோட்டின் இஸ் ஸ்டிமுலண்ட், ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட், அதாவது உணர்ச்சியை தூண்டுறது, அதே மாதிரி ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ், ரொம்ப பாய்சனஸான சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டொபாக்கோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த டொபாக்கோ எங்கேருந்து அப்டைன் ஆகுதுன்னா டொபாக்கோ பிளான்ட்லேருந்து, அதாவது ரெண்டு டொபாக்கோ பிளான்ட், அதாவது நிக்கோட்டினா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டினம் ரஸ்டிகா அப்படிங்கிற அந்த ரெண்டு பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் சின்ன சின்ன ஸ்மால் லீவ்ஸில், அதாவது யங் பிரான்ச்சஸ்லேருந்து வரக்கூடிய ட்ரையான லீவ்ஸில் அதை எடுத்து அதை கமர்ஷியல் டொபாக்கோவாக கொடுக்குறாங்க, வேர்ல்டு வைடு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டொபாக்கோட அடிக்ஷன் எதனால் வருதுன்னா நிக்கோட்டைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்ட் சப்ஸ்டன்ஸ் அந்த டொபாக்கோவில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டொபாக்கோ அடிக்ஷன் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நிக்கோட்டைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட்டு, அதே மாதிரி ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒன்று, ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டொபாக்கோ யூஸ். Tobacco is used for smoking, chewing and snuffing. ஸோ டொபாக்கோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் அதிலே டொபாக்கோ இருக்குது. சூ பண்ணுறேன்னா அதை மெல்லிட்டே இருக்கிறது, ஸ்னஃப் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த டொபாக்கோ அந்த நாக்கு கடியில் வச்சுப்பாங்க, அதான் ஸ்னஃபிங். இன்ஹேலிங் டொபாக்கோ ஸ்மோக் ஃப்ரம் சிகரெட்ஸ், பீடிஸ், பைப்ஸ், ஹுக்கா இஸ் கால்டு ஸ்மோக்கிங். அதாவது அந்த டொபாட்டோவை இன்ஹேல் பண்ணுறது, அந்த டொபாக்கோவோட ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறது. அந்த டொபாக்கோட ஸ்மோக்கை நம்ம எதுலேருந்து இன்ஹேல் பண்ணுறோம், சிகரெட்ஸில், பீடியில், அந்த பைப் மாதிரி ஒன்று இருக்குது அதில், ஹுக்காவில், இது எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அதாவது அந்த டொபாக்கோவோட ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். டொபாக்கோ இன் பவுடர் ஃபார்ம் இஸ் chewed வித் எ பேன். அதாவது டொபாக்கோ ஒரு பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும், அதையும் நம்ம சூ பண்ணுவோம், அதாவது மெல்லுவோம். வென் பவுடர் டொபாக்கோ இஸ் டேக்கன் த்ரூ நோட்ஸ் இஸ் கால்டு ஸ்னஃபிங். அதாவது அந்த பவுடரான டொபாக்கோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்னஃப் பண்ணுவாங்க, அதாவது இந்த கையில் வச்சுட்டு அதை இழுப்பாங்க, மூக்கில் வச்சு இழுப்பாங்க, அதான் ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொபாக்கோட யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த இதில் யூஸ் ஆகுதுன்னா ஸ்மோக்கிங், சூவிங் அண்ட் ஸ்னஃபிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ அந்த டொபாக்கோட ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எதுலேருந்து சிகரெட்லேருந்து, பீடியிலேருந்து, ஹுக்காலேருந்து, பைப்ஸ்லேருந்து அதை இன்ஹேல் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டொபாக்கோ பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய டொபாக்கோ சூ பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த பவுடரில் ஃபார்மில் இருக்கக்கூடிய டொபாக்கோ நோஸ் மூலயமா அப்படியே உரிவாங்க, அதாவது கையில் போட்டுட்டு அந்த நோஸை வச்சுட்டு அதை உரிவாங்க, அதான் ஸ்னஃபிங். ஸோ இப்படி தான் இந்த டொபாக்கோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ்
அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ இந்த ஸ்மோக்கிங்கோட ஹசார்ட்ஸ் என்ன, இந்த டொபாக்கோவோட எஃபெக்ட்ஸ் என்ன. ஸோ ஸ்மோக்கிங் அப்படிங்கும்போது அதில் நிறையா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நம்மளோட இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி டொபாக்கோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் இப்போ பார்க்குறோம். When smoke is inhaled, the chemicals get absorbed by the tissues and cause the following harmful effects. அதாவது நம்ம ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அப்சர்வ் பண்ணிடும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை நம்ம பாடிக்கு அது தரும். ஸோ என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் present in tobacco smoke is carcinogenic causing lung cancer. அதாவது அந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் இந்த ரெண்டும் அந்த டொபாக்கோவில் இருக்குது. ஸோ அந்த டொபாக்கோ ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது கார்சினோஜெனிக், அதாவது கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ்னால் கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும்போது அது லங் கேன்சரை நமக்கு கொடுக்குங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சிகரெட்ஸோட அந்த வெளியே அந்த கவரில் பார்த்திங்கன்னா அந்த லங்ஸோட பிக்சர் போட்டு அது அப்படியே ஒரு ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதான் இது கேன்சர், அதாவது லங் கேன்சரை காஸ் பண்ணும். அதாவது இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ், அதாவது பென்சோபைரினும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பனும். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் என்ன பண்ணுன்னா causes inflammation of throat and bronchi leading to the conditions like bronchitis and pulmonary tuberculosis. ஸோ நம்மளோட த்ராட் இருக்குல்ல, நம்மளோட தொண்டையிலையும் நம்மளோட பிரான்கைலையும் இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃப்ளமேஷனாக புண்ணு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஆகும்போது அந்த கண்டிஷன் எதுக்கு பார்த்து கொடுக்கும் அப்படின்னா பிரான்சிட்டிஸுக்கும் பல்மனரி டியூபர்குலோசிஸுக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த த்ராட்லேயும் பிராங்கிலையும் ஆகக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்னால நம்ம அது என்ன டிசீஸ் நமக்கு வரும்னா பிரான்சிட்டிஸும் பல்மனரி டியூபர்குலோசிஸும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் செகண்ட். தேர்ட் ஒன் என்னென்னா inflammation of lung alveoli decrease surface area for gas exchange and cause emphysema. அதாவது அந்த லங்கில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை, ஸோ அந்த ஆல்வியோலை இன்ஃப்ளமேஷன் ஆகிறது மூலிமா நம்மளோட லங்கில் இருக்கக்கூடிய கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ஏரியா, அந்த சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்னா எம்பிசிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அது ஒரு டிசார்டர் மாதிரி தான், அந்த கண்டிஷன் நமக்கு வரும். ஸோ அதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலை, அதாவது லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை பார்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது மூலிமா கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆயிரும். அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது அது எதை காஸ் பண்ணுன்னா எஃபிசீமா அப்படிங்கிற அந்த டிசீஸை காஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் தேர்டு. ஃபோர்த்து பாருங்கள், carbon monoxide of tobacco smoke binds to the hemoglobin of RBC and decrease its oxygen carrying capacity causing hypoxia in body tissues. அதாவது அந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, அந்த டொபாக்கோ அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுமா நம்ம ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கூட போய் அட்டாச் ஆகிட்டு அந்த ஹீமோக்ளோபின் என்ன மெயினாக ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுமா, அப்படி அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிற கெப்பாசிட்டியை இது டிக்ரீஸ் பண்ணி குறைச்சி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹைப்போக்சியா அப்படிங்கிற ஒரு டிசார்டரை கொடுக்கும். நம்ம பாடி டிஷ்யூஸ், நம்ம டிஷ்யூஸ்க்கு அந்த ஹைப்போக்சியா அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக், அதாவது டொபாக்கோ ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு நம்ம ஆர்பிசி, அதாவது நம்ம ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகி அந்த ஆர்பிசி கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணி ஹைப்போக்சியா நம்ம பாடி டிஷ்யூஸுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் caused by the smoking leads to increased risk of heart disease. அதாவது இந்த ஸ்மோக்கிங்னால நம்மளோட பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதான் சொல்கிறாங்க increased blood pressure caused by smoking. ஸோ நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னா நமக்கு ஹார்ட் டிசீஸ், அதாவது ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் caused by smoking leads to increased risk of heart disease. Next point பாருங்க, causes increased gastric secretion
which leads to gastric and duodenal ulcers. அதாவது வந்துட்டு இந்த ஸ்மோக்கை வந்துட்டு அதாவது இந்த டொபாக்கோ அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறனால நம்மளோட கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், அதாவது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த HCl செக்ரீஷன், பேன்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பைல் ஜூஸ், அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன அல்சர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வயிற்றில், டியோடினத்தில், நம்ம ஸ்டொமக்கில், நம்மளோட கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு அல்சர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். டொபாக்கோ சூவிங் காசஸ் ஓரல் கேன்சர். ஸோ டொபாக்கோ நம்ம சும்மா சூ பண்ணிகிட்டே மென்னுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஓரல் கேன்சர்னால் மவுத் கேன்சர் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஃபஸ்ட்டு ஒன் என்ன, அந்த டொபாக்கோ ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய பென்சோபைரினும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பனும் வந்துட்டு கார்சினோஜெனிக், அதாவது இந்த லங் கேன்சர் வந்துட்டு காஸ் பண்ண, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட த்ராட்டையும் பிரான்ச்சையும் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அதுலேருந்து நமக்கு பிரான்சிட்டிஸும் பல்மனரி டியூபர்குலோசிஸும் வரும், அது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் என்ன, லங்கில் இருக்கக்கூடிய ஆல்வியோலே பார்ட்டை வந்துட்டு இன்ஃப்ளமேஷன், அது புண்ணாயிட்டு அதனால என்ன ஆகுனா நம்மளோட கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியா, லங்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணி எம்பிசீமா அப்படிங்கிற அந்த டிசீஸை வந்துட்டு நம்ம கொடுக்குது. அதே மாதிரி இந்த டொபாக்கோ ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு நம்ம ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் பண்ணி அந்த ஆக்சிஜன் கேரிங், ஆர்பிசியோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணி நமக்கு ஹைப்போக்சியாவை கொடுக்குது. அதே மாதிரி ஸ்மோக்கிங்னால நமக்கு பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் வரும், அதனால நிறைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது நிறைய கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதனால நமக்கு கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் அல்சர்ஸ் வந்துட்டு வரும். அதே மாதிரி லாங் டைம் நம்ம டொபாக்கோ வந்துட்டு சூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஓரல் கேன்சர், அதாவது மவுத் கேன்சரும் வரும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, knowing the dangers of smoking and chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits. அதாவது வந்துட்டு இந்த டேஞ்சர், அதாவது இந்த ஸ்மோக் பண்ணுற மூலியமாகவும் இந்த டொபாக்கோவை சூ பண்ணுறனாலையும் வரக்கூடிய டேஞ்சர்ஸை வந்துட்டு அடலசன்ஸும் அந்த ஏஜ்டு ஓல்டு பீப்புளும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு அந்த ஹேபிட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். Proper counseling and medical assistance can help an addict to give up the habit of smoking. அதாவது ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங்கும் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் இருந்தால் அந்த ஸ்மோக்கிங் பண்ண அந்த அடிக்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஹேபிட்லன்ட்டு வெளிவரதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங்கை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அதாவது எடுத்தோன்னையுமே நம்மளால் ஸ்மோக்கை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 சிகரெட் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணும். 5லேருந்து 4, 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் பண்ணும். எடுத்த உடனே நம்மளால் யாருனாலே அந்த ஹேபிட்டை வந்துட்டு விட்டுற முடியாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்மோக்கிங் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு டொபாக்கோ அப்யூஸ். ஸோ டொபாக்கோ அப்யூஸில் டொபாக்கோ எங்கேருந்து கிடைக்கிது, அதோட யூஸ் என்ன, அதோட ஹசார்ட், அதாவது இந்த டொபாக்கோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்கஹால் அப்யூஸ். The consumption of alcohol is a social evil practiced by the wealthier and poorer section of the society. ஸோ இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நம்மளோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட ஒரு ப்ராக்டிஸ், அதாவது எவிலான ப்ராக்டிஸ். அது வந்துட்டு ரொம்ப வெல்த்தாக இருக்கவங்களும் பண்ணுறாங்க, ரொம்ப ரிச்சாக இருக்கவங்களும் பண்ணுறாங்க, ரொம்ப புவராக இருக்கவங்களும் பண்ணுறாங்க. The dependence of alcohol is called alcoholism. அதாவது இந்த ஆல்கஹாலை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்னென்ன அப்படின்னா alcoholism, and the addict is termed as alcoholic. ஸோ அதுக்கு அடிக்ட் ஆனவங்கள தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ இது பேர் தான் என்ன, ஆல்கஹால் அப்யூஸ். ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் இம்பேர்ஸ் ஒன் ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆல்கஹாலை ட்ரிங்க் பண்ணுறது மூலிமா ஒருத்தரோட ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் அப்யூஸ்னு பார்க்கும்போது ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்துட்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளும் பண்ணுறாங்க, ரிச் பீப்புளும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆல்கஹாலுக்கு டிபெண்டன்ஸாக இருக்கிறத தான் நம்ம வந்துட்டு ஆல்கஹாலிசம்னு சொல்கிறோம். அந்த அடிக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்கஹாலிக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன ஆல்கஹால் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்கஹாலை வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறது மூலிமா நிறையா, அதாவது ஒருத்தர் இண்டிவிஜுவலோட ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபிசியோலாஜிக்கலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறும் அப்படிங்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். ஸோ அந்த ஆல்கஹாலை கன்சப்ஷன், அதாவது ட்ரிங்க் பண்ணுறனால என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு வரும் அப்படின்னா, ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் டெப்ரெசஸ் த நர்வஸ் சிஸ்டம் பை ஆக்டிங் ஆஸ் எ செடேட்டிவ் அண்ட் அனலஜிக் சப்ஸ்டன்ஸ். அதான் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் இந்த ஆல்கஹாலை வந்துட்டு நம்ம கன்சப்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது முக்கியமாக எதை பாதிக்கும் அப்படின்னா நம்மளோட சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்துட்டு பாதிக்கும். ஸோ சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தை வந்துட்டு அதை வந்துட்டு டெப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு, ஸோ டேமேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ் நமக்கு வரும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். ஸோ பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணால் தான் வந்துட்டு ஒரு பாடியில் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு டெப்ரெஸ் ஆகும்போது அந்த பாடி ஆர்கன்ஸ்க்கு நடுவில் அந்த கோஆர்டினேஷன் வந்து இருக்காது. பிளட் ஆர் ரெடியூஸ்டு விஷன் ரிசல்ட்ஸ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணும்போது நம்மளோட விஷன் வந்துட்டு நம்மளோட பார்க்க அந்த சைட் நம்ம பார்க்குறது வந்துட்டு ரொம்ப பிளர்ராக தெரியும், இல்லாட்டி ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடக்கும். டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். ஸோ இந்த ஆல்கஹாலை கன்சப்ஷன் பண்ண அதோட அந்த நம்மளோட பிளட்டோட டைலேஷன் வந்துட்டு கம்மியாகும். ஸோ கம்மியாகிறது மூலயமா நிறையா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் கம்மியாகும். ஸோ அதனால வந்துட்டு நிறையா ஹார்ட் டிசீசஸ் வந்துட்டு வரும். லிவர் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் ஃபேட்டி லிவர் which leads to cryosis and formation of fibrous tissues. ஸோ இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு லிவர் டேமேஜ் வரும். ஸோ அதனால என்னென்னா ஃபேட்டி லிவர், அதாவது இந்த லிவரில் வந்துட்டு நிறைய கொழுப்பு வந்துட்டு இதாகிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. Body loses its control and consciousness, eventually leading to health complication and ultimately to death. ஸோ இந்த ஆல்கஹாலை வந்துட்டு ப்ரொலாங்காக நம்ம கன்சப்ஷன் பண்ண நம்மளோட பாடியை வந்துட்டு நம்மளோட பாடியோட கண்ட்ரோலே நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அல்டிமேட், அதாவது ஹை ஹெல்த் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம டெத்து, அந்த பர்சன் வந்துட்டு டை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். அதாவது வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுற மூலிமா இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுனா அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிஎன்எஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெப்ரெஸ் ஆயிடும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் டெப்ரெஸ் ஆகிட்டா அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷனிங் கரெக்டாக நடக்காது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரீஹாபிட்டலைசேஷன் மெஷர்ஸ் ஃபார் த ஆல்கஹாலிக்ஸ். அதாவது இந்த ஆல்கஹாலிக்ஸுக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி வந்துட்டு மறுவாழ்வுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். Education and proper counseling will help the alcoholics to overcome their problems and stress to accept the failures in their life. ஸோ மெயினாக என்னென்னா இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்க அவங்களோட ஃபெயிலியரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதான் வந்துட்டு ஒரு மெயினான ஒன்று. ஸோ இந்த எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆல்கஹாலிக்ஸ்க்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸில் இருந்து மீண்டு வரக்காக அந்த அவங்களோட ப்ராப்ளம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வரக்கான எல்லா மெஷர்ஸையும் எல்லா ஹெல்ப்பும் இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் அவங்க பண்ண தப்புக்களை வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு வந்துட்டு அந்த நிதம் வந்துட்டு அவங்க சொல்லி தருவாங்க. இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்க அவங்க பண்ணுற தப்பை வந்துட்டு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க பண்ணுற தப்பை, அவங்க லைஃப்பில் பண்ணுற தப்பை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்க வைப்பாங்க. இதான் வந்துட்டு இந்த எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலமா பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னென்னா, individuals undergoing rehabilitation should be channelized into healthy activities like reading, மியூசிக், ஸ்போர்ட்ஸ், யோகா அண்ட் மெடிடேஷன். ஸோ எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு இந்த ரீஹாபிட்டலைசேஷன், அதாவது ஆல்கஹாலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதாவது மறுவாழ்வு மையம்னு என்னமோ இருக்கும், ஐ திங்க் அது நல்லா பேர் எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு எங்கே கொண்டு போவாங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹெல்த் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆல்கஹால் வந்துட்டு கன்சப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அது மூலயமா மறக்க வைப்பாங்க. அதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட், சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸ். அப்படின்னா என்னென்னா, when a problematic situation occurs, the affected individuals should seek help and guidance from the parents and the peers. So peers is nothing but நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கவங்க. ஸோ ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல் வந்துட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா ஹெல்ப் கைடன்ஸும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்கலாம்.
This would help them to share their feeling of anxiety, wrongdoing and get rid of the habit. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா அவங்களோட ஃபீலிங், அதாவது அந்த ரொம்ப கோபம் வர்றது, அவங்க தப்பாக பண்ணுறது, அதாமல் அந்த ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா கைடன்ஸும் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸ். நெக்ஸ்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் த சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் to get relieved from the condition and to lead a relaxed and peaceful life. ஸோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு இந்த ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிமையிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சைக்காலஜிஸ்டையோ இல்லாட்டி சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து எப்படி வந்து இந்த கண்டிஷன் வந்துட்டு ரிலீவ் பண்ணி நம்மளால் வர முடியும், எப்படி வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நிதம் வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். Alcohol de-addiction and rehabilitation programs are helpful to the individual so that they could get rid of the problem completely and can lead a normal and healthy life. ஸோ இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்கள மீட் எடுக்கிறதுக்காகவே நிறையா ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறாங்க ஆல்கஹால் டி-அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வரக்கு, அந்த ஆல்கஹால்லேருந்து மீண்டு வரக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஸோ அவங்களால அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டு அவங்களால ஒரு நார்மலான ஹெல்த்தி லைஃப்பை அவங்களால லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மெடிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ் பார்க்கும்போது 4 சொல்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலயமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமா, சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் பண்ணுறது மூலயமா, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பண்ணுற மூலிமா. ஸோ இந்த 4 நாளையும் இந்த ஆல்கஹாலிக்ஸ்லேருந்துட்டு அவங்களால ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் டிசீசஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால நமக்கு என்னென்ன டிசீஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் டொபாக்கோ அப்யூஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் பார்த்தோம். ஸோ டொபாக்கோ அப்யூஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆல்கஹால் அப்யூஸ்லேயும் வந்து என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வருது, அதில் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.